ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம புதுசாக வந்திருக்கிற இந்த அரைவல் அனிமேஷன் தான் கைஸ் நம்ம இது ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு 602 டைமண்ட் இருக்குது. அதை வச்சு நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, அந்த அரைவல் அனிமேஷனை எடுக்க முடியுமா தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் அதை 600 டைமண்டுக்குள்ளேயே நான் அதை எடுத்துட்டேன். 600 எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, என் கூட இருக்கிற ஒரு குட்டி குஞ்சம் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் நான் தெரியாதனமாக நான் அந்த எவ்வளோ போய் நம்ம இது ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த எவ்வளோ எனக்கு விழுந்துச்சா இல்லையாங்கிறது மட்டும் பாருங்கள். 600 டைமண்ட் எப்படி நக்கிட்டு போச்சுங்கிறதையும் பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம இப்போ இது ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். முதல் 2 டைமண்ட் என்ன விழுதுன்னு பார்க்கலாம். என்னது ஓகே விழுகலை. சரி, ஓகே விழுகலை. அடுத்து ஒரு 4 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போம், என்ன விழுதுன்னு பார்ப்போம். 4 டைமண்ட். அடுத்து என்ன விழப்போகுது என்னது அடுத்த இது விழுகலை. இதெல்லாம் எவன்டா கேட்டான். அடுத்து 39 ஸ்பின்னு. 39 விழுகுமா? 39 ஸ்பின்னு விழுகுதான்னு பார்ப்போம். 39 டைமண்ட் ஸ்பின்னு. விழுந்துரு விழுகலை. மேஜிக். இதெல்லாம் எவன்டா கேட்டான். ஓகே, அடுத்து 69 டைமண்ட் ஸ்பின்னு. இதில் விழுகுதான்னு பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த 69 டைமண்டில் எனக்கு இது விழுந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த ஒருவேளை எனக்கு அந்த எமௌண்ட்டு இது 69 டைமண்டில் இது விழுந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த வெப்பன் ராயலில் போய் இது எவ்வளோன்னு போய் சுற்றி விடுவேன். அதுவும் எப்படி சுற்றி விடணும்னு மட்டும் பாருங்கள். அவன் எனக்கு ஒரு ட்ரிக்கு, ஆனால் நான் யூடியூப்பில் பார்த்தேன்னே நிறைய ட்ரிக் இருக்குண்ணே, உனக்கு சொல்லித்தரேன்னே, அப்படி சுற்றக்கூடாது இப்படி சுற்றக்கூடாதுன்ட்டு எப்படி சுற்றி எனக்கு அந்த யோகனை எடுத்து தந்தான்னு மட்டும் பாருங்கள். ஸோ கைஸ், ஒருவேளை நம்ம இந்த 69 டைமண்ட் ஸ்பின் பண்ணி இந்த அரைவல் அனிமேஷனை இது எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் மிச்சம் பாருங்கள், இப்போ எத்தனை டைமண்ட் இருக்குன்னு. 448 இருக்குது. ஸோ மிச்சம் என்கிட்ட எத்தனை டைமண்ட் இப்போ இருக்குன்னா வெறும் 4 டைமண்டு தான். மொத்தத்தையுமே இந்த வெப்பன் ராயலில் அவன் பேச்சை கட்டு சுற்றி விட்டேன். எனக்கு விபூதி அடிச்சிட்டான். அவனுக்கு இது M10 விழுந்துச்சு. அதுலேருந்து ஆனால் உனக்கும் விழுகணும்னு சொல்லி அதை எடுக்கிறக்காண்டி மொத்தமாக என்னை இது சொல்லி முடிச்சிட்டான். ஸோ ஆனால் இது நீங்கள் இதை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ கைஸ், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், அது எதுக்குடா இது ஒரு ஸ்பின்னாக பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு. அது ஏன்னா அவனுக்கு ஒரு ஸ்பின்னில் இது ஒரே ஒரு ஸ்பின்னில் அவனுக்கு M10 விழுந்துருச்சு. அதே மாதிரி நீனும் ஒரே ஒரு ஸ்பின் மட்டும் பண்ணினேன் உனக்கு விழுகுனுன்ட்டு ஒரு ஸ்பின்னாக இது மொத்தத்தையும் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் முதல்ல ஒரு 200 டைமண்ட் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னேன், நான் மறுபடியும் அவன்கிட்ட சொன்னேன், மறுபடியும் ஒரு 200 தான்டா இது தந்துருண்டான்னு. கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவன் ஒன்று ஒன்றா சுற்றி விட்டான். அதுவும் அவனே தான் என் ஃபோனை வாங்கி இது சுற்றி விட்டு எப்படி இது M10 இது விழுந்துருண்ணே அப்படின்ட்டு மொத்த டைமண்ட் இது பண்ணிட்டான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு தெரில. ஆனால் இப்போ சுற்றி விட்டு இப்போ நாங்கள் அந்த 35 கிட்ட இது 35 வந்துருச்சு எப்படியும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இது வேணால் இது மிச்சம் ஒரு 10 20 மிச்சம் இன்னும் ஒரு 300 டைமண்டை செலவு பண்ணால் இதில் இருக்கிற ஒரு எவ்வளோன்னு எடுத்துடலாம். நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நம்ம அந்த இன்னும் ஒரு 300 டைமண்டை வாங்கி அதை சுற்றி விட்டு நம்ம இந்த எவ்வளோன்னு எடுப்போம். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அது நம்ம இது 300 டைமண்டை இதை வாங்கி இது ஸ்பின் பண்ணலாமான்னு. இப்போ ஒரு சில பேர்லாம் இது கமெண்ட் பாக்ஸில் வந்து நீ வந்து தட்டுவீங்க, ஏன்டா நாங்களாம் 1000 டைமண்டு 2000 டைமண்டு 3000லாம் இது செலவு பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்டா, நீ வெறும் 600 டைமண்டு இது வச்சு இது பண்ணதுக்கு இது சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. உங்களுக்கு அது பெருசுனா, நான் இப்போ தான் நான் இப்போ தான் இதை 600 டைமண்டு வாங்கி நான் இதை ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இது டாப்பை பண்ணக்கூடாது, ஸ்பின் பண்ணக்கூடாதுன்ட்டு இது இருந்த ஒரு ஆள். அதையும் மீறி நான் இது ஸ்பின் பண்ணி வச்சுருந்தேன். இந்த நருட்டோ ஈவெண்ட் வரும் அதுக்காண்டி இது டைமண்டு சேர்த்து ஒப்பன்ட்டு வச்சுருந்தேன். அதை இந்த ஈவெண்ட்டில் மொத்தமாக சொல்லி முடிஞ்சிருச்சு. ஸோ கைஸ், அப்படின்னு நம்ம சேனலில் யாராவது
புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ டைமண்ட் இது ஸ்பின் பண்ணி இது இந்த கன்னு க்ளோவால் அதுக்கப்புறம் இப்போ இந்த அரவல் அனிமேஷன் அதெல்லாம் இது எத்தனை டைமண்ட் ஸ்பின் பண்ணி இது எடுத்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க அந்த ஸோ கைஸ் இப்போ நீங்கள் அந்த ஸ்பின்னை பாருங்கள். 35 ஸ்பின் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 15 ஸ்பின் தான் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு யோகன் ஏதாவது ஒன்று விழுந்துடும். எப்படி இப்போ பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் காய்ஸ்.